முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலுக்கான உரிமை தொகை எதுவும் பெறாமல் அவரது நூல்களை எவர் வேண்டுமானாலும் பதிப்பித்துக் கொள்ளலாம், விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற வாய்ப்பு இதன் மூலமாக வழங்கப்படுகிறது. இதற்கு முன்பு கலைஞரின் நூல்கள் குறிப்பிட்ட பதிப்பகங்களின் மூலமாக மட்டும் பதிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அதற்கான ராயல்டி என்று அழைக்கப்படும் நூல் உரிமை தொகை எதுவுமின்றி இப்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூல்களை அவரது நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றன. அவரது நூல்கள் அனைத்தையும் எந்த பதிப்பகத்திலும் எவரும் அச்சிட்டு விற்பனை செய்து கொள்ளலாம் என்ற சூழ்நிலை இதன் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் முக்கிய எழுத்தாளர்கள், கவிஞர்களின் நூல்களை அரசு நாட்டுடைமையாக அறிவிக்கப்படுவது அவர்களது மறைவுக்கு பின்னர் வழக்கம். அதன் அடிப்படையில் கலைஞர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படுவதாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக குறைந்த விலையில் அவரது படைப்புகள் அனைத்து தரப்பினரையும் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவரது எழுதிய நூல்கள், கவிதைகள் மற்றும் திரைப்பட வசன தொகுப்புகள் உள்ளிட்ட அனைத்தும் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கடிதங்கள் தொகுக்கப்பட்டு அது 54 தொகுதிகளாக அது வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது போல அவர் நாவல்கள், நாடகங்கள், மேலும் ஒரு 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். 15 புதினங்கள், 20 நாடகங்கள், 15 சிறுகதைகள், 210க்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்படும் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். தமிழ் வளர்ச்சித்துறையால் தமிழ் சான்றோர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவரவர் எழுதிய நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களது சிறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அந்த மரபுரிமையர்களுக்கு நூலுரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 179 தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவர்தம் மரபு உரிமையர்களுக்கு ரூபாய் 14,42 கோடி ரூபாய் நூலுரிமை தொகை அரசால் இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் சமூக நீதிக்காக அரும்பாடுபட்ட தலைவரும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடியவரும், தமிழுக்கு செம்மொழி தகுதியினை பெற்று தந்தவரும், தனது எழுத்து மற்றும் பேச்சுக்களின் மூலமாக உலகெங்கும் வாழும் தமிழர் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்தவருமான முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களின் அனைத்து நூல்களும் தமிழக அரசு சார்பில் நூல் உரிமை தொகை ஏதுமின்றி நாட்டுடைமையாக்கப்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அறிவிப்பின் மூலமாக வெளியிட்டிருக்கிறார். அவரது நூல்கள், அதாவது அவர் 14 வயது சிறுவனாக தமது இலக்கிய வாழ்க்கையை தொடங்கி 15 வயதில் மாணவநேசன் என்ற கையெழுத்து ஏடு தொடங்கி 18 வயதில் திராவிட நாடு இதழில் இளமை பலி என்ற அவரது முதற்கட்டுரை வெளியானது. அதன் பின்னர் அவரது 20வது வயதில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் என்ற இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை உருவாக்கினார். 23வது வயதில் ராஜகுமாரி என்ற திரைப்படத்திற்கு முதலாக வசனம் எழுதினார். முதலில் முரசொலி எனும் துண்டு இதழ் வெளியீட்டை 1942ஆம் ஆண்டு வெளியிட்டார். அதன் பின்னர் அனார்கலி, உதயசூரியன், உன்னைத்தான் நம்பி, இளைஞன் குரல், சிலப்பதிகாரம் என நாடக காப்பியங்கள், சேரன் செங்குட்டுவன், தூக்குமேடை, நச்சுக்கோப்பை உள்ளிட்ட பல்வேறு நாடகங்களையும் அவர் எழுதியிருக்கிறார். இது போல கவிதை அல்ல, முத்தாரம் ஆகிய கவிதை தொகுப்புகளையும் அவர் குரலோவியம் உள்ளிட்ட புகழ்பெற்ற நூல்களையும் எழுதியிருக்கிறார். உடன்பிறப்புகளுக்கு கருணாநிதி எழுதிய அந்த 54 கடிதங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. மேலும் நெஞ்சுக்கு நீதி என்ற அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களும் 6 தொகுதிகளாக வெளியாகியுள்ளன. 1957 முதல் 2018ஆம் ஆண்டு வரை அவர் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் 12 தொகுதிகளாக வெளியாகியுள்ளன. இதன்படி அவர் 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை வசனங்களையும், 15 நாவல்கள், 20 நாடகங்கள், 16 சிறுகதைகள், 210 கவிதைகள் ஆகியவும் நாட்டுடைமையாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கந்தன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூல்கள் அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.